ஆல் ஜெம் சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்த சூப்பரான தகவல்கள், எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கே வந்து கேட்குறப்ப பயங்கர வந்து ஷாக்காக இருந்தது. அண்ட் வந்து அப்பா சூப்பரான ஒரு அப்டேட்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படி என்ன இவ்வளோ பில்டப் பண்ணி சொல்கிற அளவுக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து மணிரத்னம் அவர்கள் வந்து அடுத்து இன்னொரு படம் வந்து பண்ண போகிறாங்க. தக் லைஃப் வந்து கலவையான விமர்சனங்களை வந்து பெற்றிருந்தாலும் அடுத்து வந்து மணிரத்னம் இன்னொரு ஜானரில் சூப்பரான வந்து ஒரு படம் வந்து பண்ண போகிறார். அந்த படத்தில் வந்து ஹீரோவா வந்து பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரம் இவர் தான் வந்துட்டு மெயின் லீடாக வந்துட்டு பண்ண போகிறார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய ஒரு ஒன்லைனாக ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியாக அந்த கதை வந்து பண்ண போகிறாங்க. என்னடா சொல்கிறேன், மணிரத்னம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியா, எனக்கு புரியலே அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு மணிரத்னம் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவரோட ஒரு பயோகிராஃபி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறார். அதாவது வந்து வருண்குமார் அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஒரு குரோத்துக்கு வந்து வந்ததாகட்டும், அதுக்கப்புறம் அவங்களுடைய கிட்டத்தட்ட இருக்க லவ் ஸ்டோரி, பேஷன் ஸ்டோரி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சடாக வந்துட்டு ஒரு ஸ்டோரி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேரக்டராக வந்துட்டு துருவ் விக்ரம் தான் மெயின் லீடாக வந்துட்டு இந்த படத்துக்கு பண்ண போகிறார். அண்ட் வந்து ருக்மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதராசி இந்த படத்தில் கூட ஹீரோயினாக வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படத்தில் வந்து ஃபீமேல் லீடாக வந்து பண்ண போகிறதா ஒரு சில தகவல் வந்து வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைசன் அப்படி சொல்லிட்டு மாரி செல்வராஜ் இவரோட இயக்கத்தில் வரக்கூடிய ஒரு படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைசன் எல்லாரும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி மாரி செல்வராஜோட படத்தில் வந்து விக்ரம் சாரோட பையன் இருக்காருன்றப்ப இன்னும் வந்து அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாயிட்டு, ஸோ அதுலேயே நிறைய கலைகள்லாம் வந்து கற்றுக்கிட்டு வருவார். அது கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் ஸோ மணிரத்னம் அவர்களோட சேர்ந்து படம் பண்ணுறப்போ அது பயங்கரமாக பிக் ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல்ரெடி வந்து இந்த போலீஸ் கெட்டப் அப்படின்னாலே வந்து துருவ் விக்ரம் வந்து பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அவருக்கு இந்த கெட்டப் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஷாய் அபியங்கர் வந்து பார்த்தீங்கன்னா டியூட் அப்படி சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து ஒரு மியூசிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த சாங்குக்கு வந்து பயங்கர கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. அவருடைய வந்து கெரியரே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய லைனப் வந்து இருந்ததுன்னா ஒரு சில பாட்டுகள் நல்லா இருக்கும், ஒரு சில டியூன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், ஒரு சில ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ஒன்றை மட்டும் வச்சு அவர் வந்துட்டு ஃபெயிலியர் இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து எடுக்கக்கூடாது. ஸோ எல்லாரும் வந்து மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர்களோட பார்வையாகட்டும், ரசிகர்களுடைய பார்வையாகட்டும் எல்லாமே ஷாவி அபியங்கர் அவர் மேலே இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்னென்னலாம் இன்னும் அப்கமிங்கில் சாங்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறார் அப்படின்றதையும் வந்துட்டு பார்ப்போம். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சுவாரஸ்யம் தாண்டி ஒரு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு தகவல். அண்ட் வந்து பேட் கேர்ள் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணுறாங்க வெற்றிமாறன் சார் இவரோட ப்ரொடக்ஷனில். அவர் வந்து ஸ்டேஜ்லேயே வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் இனிமேல் என் ப்ரொடக்ஷனில் வந்து படமே வராது அப்படின்றதுக்கு மெயினான ஒரு காரணம் என்ன அப்படின்னா சென்சார் மிகப்பெரிய ஒரு காரணம். அவருடைய படங்களுக்கு திட்டமிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. அந்த அவரோட படத்தில் சென்சார் வர்றது வழக்கம் தான், அவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் அவரோட தயாரிப்பான படங்கள்லையும் ஏன் சென்சார் வருது அப்படின்றது. அண்ட் வெற்றிமாறன் அவர் சொல்கிற ஒரு கருத்து வந்து சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஏற்ற ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வச்சு அதனால வந்து இந்த சென்சார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்களோ, எதிர்பார்த்த கதையை வந்து அவரோட அவுட்லெட்டாக கொடுக்க முடியாததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்தாரோ அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக வந்து மிஷ்கின் அவர்கள் ஸ்டேஜ்லேயே ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கியிருப்பா போல. லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட வந்து கேட்குறப்போ அது அவரோட முடிவு ஸோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து ஒரு சில நிலைமையில் இருக்கிறப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒரு எப்படி சொல்கிறது அன்கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷனாக ஒன்று வந்தது என்னென்னா, சூர்யா சார் வந்து ஒரு படம் வந்து லைனப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு படம் வந்து பண்ணுறாப்புல. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நஸ்ரியா ஹீரோயினாக பண்ணுறாங்க. அகெயின் தமிழ் சினிமாவுக்கு நஸ்ரியா வந்துட்டு வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் வந்து வருது. என்ன படம் என்ன அப்படின்றதெல்லாம் போக போக வந்து சொல்கிறேன். அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமர் கலந்த ஒரு நல்ல அப்டேட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் முன்னாடியே வந்து தெரியப்படுத்திக்கிட்டோம். அண்ட் வந்து விஷ்ணு விஷால் அப்படி சொல்லிட்டு சொன்னாலே மிகப்பெரிய ஒரு லைனப் அவரோட படங்களுக்கு வந்து இருக்கும். அவரோட படங்களில் முக்கியமான ஒரு படமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ராட்சசன். அந்த படம் வந்து பயங்கர ஃபேவரட்டான ஒரு மூவி. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணார். அந்த படம் எதிர்பார்த்த லெவலுக்கு வந்து போகலை. நீர்ப்பறவை அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. அது வந்து அதுவும் விஷ்ணு விஷால் படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகும். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டா குஸ்தி அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்து வந்துச்சு. ஸோ அந்த படம் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டான ஒரு படம், கமர்ஷியலாகவும் நிறைய பேரை வந்து ரீச் பண்ண படம். ஸோ இந்த படம் வந்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டா குஸ்தி 2 வந்துட்டு பண்ண போகிறாங்க. வேல்ஸ் இவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் வந்துட்டு பண்ண போகிறாங்க. அப்படின்றப்ப எப்பா மிகப்பெரிய லைனப்லாம் வந்து வச்சிருக்கியப்பா, கண்டிப்பாக விஷ்ணு விஷால் அவர்களோட கெரியரில் கட்டா குஸ்தி படமும் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் கட்டா குஸ்தி 2வும் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு பார்க்கப்படுது. டெஃபினட்டாக வந்து ஹிட் படமாக இருக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து சினிமா சார்ந்து வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்லாம் கேட்டிருப்பீங்க. திருப்பி வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.